இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது திருநெல்வேலியில ஐயர் வீட்டு ஸ்டைல்ல இந்த தாளக குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து தாளக குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம வந்து எப்படி பண்றது டேஸ்டியா அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு நாம வந்து முதல்ல தேவையான காய்கறிகள் பாத்தீங்கன்னா மல்டி வெஜிடபிள்ஸ். இதுல கத்திரிக்காய், புடலங்காய், பீன்ஸ், அவரைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கோம். சில பேர் வந்து மஞ்சள் பூசணிக்காய் வச்சு அதை தயார் பண்ணுவாங்க. ரெண்டுத்துல எது இருந்தாலும் ஓகே. இதுக்கு வந்து ஸ்பைசஸ் தேவையானது பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அரிசி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே வந்து கடலைப்பருப்பு, கொஞ்சமா வெந்தயம் எடுத்திருக்கோம், பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, தனியா, கொஞ்சமா அரிசி எடுத்திருக்கோம், ஒரு 4-5 மிளகாய் வெத்தல் எடுத்திருக்கோம், ஒரே ஒரு பச்சை மிளகாயும் எடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து நாம ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு லேசா சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில போட்டு நல்ல ஜார்ல போட்டு கொழுன்னு நல்ல தண்ணி நிறைய ஊத்தாம கெட்டி சட்னி மாதிரி நம்ம வந்து அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சமா சேர்த்துக்கலாம், நிறைய தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் லேசா சிவக்க வறுத்து நம்ம வந்து ஜார்ல போட்டு அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான காய்கறிகள்லாம் இதுக்கு எடுத்து வச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். நல்ல சிவக்க வறுத்து மிக்சி ஜார்ல போட்டு ஆற வச்சு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதுல வந்து மிளகு நம்ம வந்து சேர்க்கிறோம். மிளகு முழுசா இல்லைங்கிறதுனால பவுடரா ஆட் பண்ணிருக்கேன். மிளகு, சீரகம் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். இந்த காய்கறிகள்லாம் வந்து சின்ன சின்னதா இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த வானிலையில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது இப்படிதான் கட்டியா தயார் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த வானிலையில எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமா சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தும் அதில் போட்டு லேசா தாளிச்ச பிறகு அதை வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல வந்து மொத்தம் நம்ம யூஸ் பண்ற காய்கறிகள் பாத்தீங்கன்னா 9 வகையான காய்கறிகள் நாம இதுக்கு வந்து எடுத்திருக்கோம்.